உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளல் பெருமானுடைய பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பாடல். இதில் எதனால் நாம் வள்ளல் பெருமானை கொண்டாடுகிறோம் இன்றைக்கும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை அவர் தெளிவாக சொல்கிறார். ஏன்னா 19ஆம் நூற்றாண்டில் ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத முதல் குரலாக ஒலித்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான். ஆன்மீகம்ங்கிறது பஜனை பாடிட்டு இருக்கிறது இல்லை, ஆன்மீகம்ங்கிறது போற்றி பாடுவது அல்ல, ஆன்மீகம்ங்கிறது கோயில் குளம்னு போயிட்டு வர்றது இல்லை என்று மிக வித்தியாசமாக ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் என்ன சொன்னார்னா, பசிப்பினி நீக்குவது தான் மிகப்பெரிய இறை தொண்டு, அதை தவிர உடல் நோயை நீக்குவது அடுத்த இறை தொண்டு, ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவளிப்பதே இன்னும் மிகப்பெரிய இறை தொண்டுன்னு சொல்லி தான் வடலூர் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அதில் இது எல்லாவற்றுக்குமான ஆதரவு கரம் கொடுக்கப்படுகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் சாதிக்கு எதிராக எழுந்த முதல் குரல் வள்ளல் பெருமான், சமயத்துக்கு எதிராக எழுந்த 19ஆம் நூற்றாண்டின் முதல் குரல் வள்ளல் பெருமான், மதத்துக்கு எதிராக எழுந்த 19ஆம் நூற்றாண்டின் முதல் குரல் வள்ளல் பெருமான்கிறத தெளிவாக இந்த பாடல்லையும் சொல்கிறார். என்ன அது குரல் பார்க்கலாமா? வள்ளலாரின் குரலை. சாதி குலம் சமயமெல்லாம் தவிர்த்து என்னை மேலேற்றி தனித்த திரு அமுதளித்த தனித்தலைமை பொருளே, ஆதி நடு கடை காட்டாது அண்டம் பகிர் அண்டம் ஆறுயிர்கள் அகம் புறம் மற்றனைத்தும் நிறை ஒளியே, ஓதி உணர்ந்தவர் எல்லாம் எனை கேட்க எனைத்தான் ஓதாமல் உணர்ந்து உணர்வாம் உருவுற செய் உறவே, ஜோதிமயமாய் விளங்கி தனி பொதுவில் நடிக்கும் தூய நடத்தரசே, என் சொல்லும் அணிந்தருளே. அருள் விளக்க மாலை அப்படிங்கிற பகுதியில் 4112வது பாடலாக நமக்கு வள்ளல் பெருமான் இதை கொடுத்திருக்கிறாரு. இதில் எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஒரு மிகப்பெரிய உண்மையை விளக்குகிறார். அவர் எப்படி மற்ற அந்த பாதையிலிருந்து, மற்றவர்களின் பாதையிலிருந்து, மற்றவர்களின் போக்குகளிலிருந்து மாறி நிற்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகின்ற பாடலாக இது அமைந்திருக்கு. பாருங்களேன் அவர் என்ன சொல்றாருன்னு. சாதி குலம் சமயமெல்லாம் தவிர்த்து என்னை மேலேற்றி, சாதி குலம் சமயமெல்லாம் தவிர்த்து என்னை மேலேற்றி அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? இது ரெண்டுக்குமான லிங்க் என்னது? இது ரெண்டுத்துக்குமான தொடர்பு என்ன? ஏன்னா இது எல்லாம் தவிர்த்ததனால் அவரை மேலேற்றி அப்படிங்கிறாரு. அப்போ இது எல்லாம் இருந்தால் அது நம்மை கீழே இழுக்கும், மேலே போகவே விடாது, மேம்படவே செய்யாது அப்படிங்கிற அந்த லிங்க் புரியுதா? சாதி சமயம் மதம் எல்லாம் தவிர்த்து என்னை மேலேற்றி, இது மூணையும் தவிர்த்தாச்சுன்னா நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள மனிதம் மட்டுமே மேலோங்கி இருக்கும், மனித நேயம் மட்டுமே மேலோங்கி இருக்கும். இல்லைனா சாதி என்கின்ற அந்த அழுக்காறு, சமயம் என்கின்ற அந்த அழுக்காறு, மதம் என்கின்ற அந்த அழுக்காறு, இதன் மூலமாக நம்மை இன்னமும் கீழே கீழே என்று இறக்கி கொண்டே இருக்கும் என்கின்ற அந்த உண்மையை உறக்க சொல்லுகிறார். என்னை மேலேற்றி, இது மூணையும் விட்டதுனால நான் இப்போ மேலே அப்படியே காற்றுல பறக்கிறேன், லேசாக பறக்கிறேன், எனக்கு எந்த கனமும் இல்லை மனசுக்குள்ள. என்னுடைய மனசுக்குள் இந்த அழுக்குகள் என்கின்ற மூட்டைகள், அழுக்கு மூட்டைகள்லாம் சேராததுனால கனம் இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னை கொண்டு வந்து வைத்தது யார் அப்படிங்கிற அந்த பதிலை அடுத்த வரியில் சொல்கிறார் பாருங்க. தனித்த திரு அமுதளித்த தனித்தலைமை பொருளே. இதில் 2 தனின்ற வார்த்தையை கொடுக்குறார். தனித்த திரு தனித்தலைமை பொருளே அப்படிங்கிறார். தனித்த திரு, அதாவது இது எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்க மாதிரி மிசலேனியஸ் வெல்த் இல்லை, தனித்த திரு. இது ஒன்றே ஒன்று தான், எக்ஸ்க்ளூசிவ் வெல்த் அப்படிங்கிறது. அப்படி எது அது எக்ஸ்க்ளூசிவ் வெல்த்து? இது ஒன்றே ஒன்று தான் உலகத்தில். மற்ற செல்வங்கள்லாம் கழித்து கட்டிடலாம், ஆனால் இது ஒன்று தான் யாராலும் கழித்து கட்ட முடியாத, வேண்டாம் என்று சொல்ல முடியாத ஒரு செல்வம், தனித்த திருன்னு சொல்லிட்டு தனித்தலைமை பொருளேங்கிறார் பாருங்க. தனித்தலைமை இதுவும் அப்படி தான். இந்த தனித்துவம், தனித்தலைமைனா தனித்துவம், எக்ஸ்க்ளூசிவ்னஸ், ஒன்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படிங்கிறார். அப்போ யார் அந்த ஹீரோ?
நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த தலைவர் யாரு அப்படின்னு ஒரு ஆர்வம் தூண்டுதில்ல. ஆதி நடு கடை காட்டாது அண்டம் பகிரண்டம் ஆறுயிர்கள் அகம் புறம் மற்றனைத்தும் நிறை ஒளியே. அந்த தனி தலைமை பொருள் எது எது எதுன்னு மனசு தேடுதில்ல, அதுக்கான பதிலை அடுத்த 2 வரியில கொடுக்குறாரு. அதாவது புராணங்கள்லாம் ஆதி நடு கடை அப்படின்னு ஆதியை தேடி ஒரு இடத்துல பயணம் போனாங்க, நடுவை தேடி ஒரு இடத்துல பயணம் போனாங்க, கடை நிலையை தேடி பூமிக்குள்ளே போனாங்க அப்படின்னெல்லாம் மிக பிரம்மாண்டமாக புராணங்கள் கட்டுக்கதைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த புராணங்களில் சொல்வது போல் இல்லாமல் ஆதி நடு கடை இப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு தலைமை பொருளே, ஒரு தனிப்பொருளே அப்படிங்கிறாரு. சரி, அது எங்க இடத்துல எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கான் அதையும் சொல்றாரு பாருங்க. அண்டம் பகிரண்டம் ஆறுயிர்கள் அகம்புறம் மற்றனைத்தும் நிறை ஒளியே. அண்டம் பகிரண்டம் ஆறுயிர்கள் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு இருக்காரு. அண்டம் பகிரண்டம் ஆறுயிர்கள் அகம்புறம். சரி, இவ்வளோ சொல்லிட்டாரு, இன்னும் ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ மற்ற அனைத்தும் இதில் சொன்னது பாதி, இவ்வளோ சொல்லாததுலேயே நிறைந்திருக்கின்ற ஒளியே அப்படின்னா இந்த ஒளி மட்டும்தான் உலகத்தில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது, எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறது. ஒரு சின்ன எறும்பை காமிச்சிட்டு இதுக்குள்ளே ஒளி இருக்குமா அப்படின்னா அதனுடைய உயிர் தான் அதனுடைய ஒளி. அப்படின்னா எல்லா இடங்களிலும் நம்முடைய அகத்தில் ஒளி இருக்கிறது, புறத்தில் ஒளி இருக்கிறது, ஆறுயிர்கள் எல்லாத்திலும் அந்த ஒளி இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு உயிருள்ள பொருளும் நகர்கின்ற ஒளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நாம் எல்லாம் நகர்கின்ற ஒளியானா ஆமாம், நம்முடைய உயிர் தான் நம்முடைய ஒளி என்றால் நம்முடைய உயிர் இருப்பதனால் நாம் ஒளிர்கின்றோம், ஒளிர்வதனால் நாம் உயிரோடு இருக்கிறோம், உயிர்ப்போடு இருக்கிறோங்கிற அந்த மிகப்பெரிய தத்துவத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால் முதல் தலை தேடியது, நடு தேடியது, கடை தேடியதுங்கிறது ஒரு புராணம். ஆனால் அது மட்டுமே உண்மை இல்லை. உயிர் என்பது தான் ஒளி. அந்த ஒளி எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லித்தராரு. இருள் என்பது குறைந்த ஒளி அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். அதனால் இருட்டில் ஒளி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இருள் என்பது குறைந்த ஒளி என்று பாரதியார் நமக்கு பதில் சொல்கிறார்ல. அப்படின்னா ஒளிதான் மூலம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு இது சொல்கிறார். அந்த ஒளியை நாம் எப்போ உணர்வோன்னா சாதி சமயம் மதம் இது எல்லாவற்றையும் விட்டு விலகினால் அந்த ஒளியை நமக்குள் உணர முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. ஓதி உணர்ந்தவரெல்லாம் என்னை கேட்க என்னைத்தான் ஓதாமல் உணர்ந்து உணர்வாம் உருவுறச் செய் உறவே. ஞானிகள், மெத்த படித்த மேதாவிகள், இவங்களுக்கெல்லாம் புரியாத ஒரு தத்துவத்தை என்னை உணர வச்சுட்ட. அதனால் அவங்கெல்லாம் எங்கிட்ட கேட்குற அளவுக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓதி உணர்ந்தவர்கள்லாம் புத்தகத்தை தான் படித்திருக்கிறார்கள், ஓதி உணர்ந்தவர்கள்லாம் பாடல்களைத்தான் ஓதி இருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் வாழ்ந்து இதை உணர்ந்திருக்கிறார் அல்லவா, அதுதான் மிக முக்கியம். புக்கிஷாக இருக்காத அப்படின்னு நமக்கு பல பேர் சொல்லுவாங்க. ஏன்னா புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது என்பது ஒரு வகை, ஆனால் வாழ்க்கை என்று வரும்போது யூ ஹாவ் டு அன்லேர்ன் வாட் யூ ஹவ் லேர்ன்ட்னு என்று சொல்வார்கள். அப்படி வள்ளல் பெருமான் அன்லேர்ன் பண்ணதனால் அவரால் இந்த ஒளி என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் பண்டிதர்கள், ஞானிகள் எல்லாம் படித்ததை மட்டுமே வேதம் என்று சொல்வதால் அவர்களால் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் எங்கிட்ட கேட்குற அளவுக்கு என்னை வைத்திருக்கின்ற என்னுடைய உறவே என்று சொல்கிறார். சோதிமயமாய் விளங்கி தனிப்பொதுவில் நடிக்கும் தூய நடத்தரசே என் சொல்லும் அணிந்தருளே. சோதிமயமாய் விளங்கி தனித்த நடத்தரசே, திரும்பவும் தனித்தங்கிறார். ஏன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் இதற்கு ஈடாக, இதற்கு மாற்றாக, இதை போல அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒளி மட்டும்தான் உண்மையிலேயே நிஜம், ஒளி மட்டும்தான் உண்மையிலேயே இறை, ஒளி மட்டும்தான் உண்மையிலேயே சத்தியம், ஒளி மட்டும்தான் உண்மையிலேயே நித்தியம் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லித் தருகிறார். என்றால் ஒளியையே நம்முடைய உறவாக, ஒளியையே நம்முடைய உணர்வாக, நம் ஒளியையே நம்முடைய உயிராக வரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று உணர வைக்கிறார் வள்ளல் பெருமான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.